ரகசிய உச்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் விரித்த வலையில் வசமாக சிக்கிய ஊடகங்கள் திமுகவை வீழ்த்த இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் கருத்தியல் கொள்கை அப்படின்ட்டு பேசினாலும் தேர்தல் அரசியல் அப்படின்ட்டு வரும்பொழுது அங்க அரித்மெட்டிக் தான் மிகப்பெரிய அளவு வேலை செய்யும். அத கடந்த 7-8 ஆண்டுகளாக ரொம்ப சரியா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே புள்ளியில இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 40% அதிகமான வாக்குகளை பெற்று தொடர் வெற்றியில இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஸ்டாலினை வீழ்த்தணும் அப்படின்னா அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை ஒரு கட்சியோ இல்ல ஒரு குழுமமோ கூட்டணியோ பெற வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் தான் பல்வேறு கட்சிகளால நடத்தப்பட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்க தனித்தே நின்று திமுகவை 2026 ஆட்சியை விட்டு அகற்றி நாங்க ஆட்சியில் அமர்வோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு முன்னகர்றாங்க. அதன் காரணமாக தான் சீமான் அவர்கள் பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜியையும் ரொம்ப தெளிவா போட்டுட்டு இருக்கிறாரு. அதுல இப்போ ஊடகங்களும் தெரிந்தோ தெரியாமலோ விழுந்துட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக சமீப காலமாக நம்ம உற்று கவனித்தோம்னா நாம் தமிழர் கட்சி பாஜக கூட்டணிக்கு போற மாதிரியான ஒரு பெரிய தோற்றத்தை இங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதன் பின்னணியில திமுக ரொம்ப தீவிரமா சீமான் அவர்கள் பாஜகவின் பி டீம் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ஒரு வேலை இருக்கிறது கண் கூட தெரியுது. ஆனா சீமான் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பாஜக கூட்டணியாக பெற்ற அந்த 18% வாக்குகளையும் தன் பக்கம் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக தான் அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா இன்றைய தினம் பிரதமர் மோடி தமிழ உலகம் முழுவதும் போய் பெருமையா பேசுறாரு அப்படின்ட்டு சீமான் அவர்கள் சொன்னதுல கூட தமிழ்நாட்டுல பாஜக எப்படியும் சட்டமன்ற தேர்தல்னு வரும் பொழுது ஒரு செகண்டரி போர்ஸாகவோ இல்ல ஒரு கூட்டணியில சப்பார்டினேட்டாகவோ தான் போவாங்க. அப்படி போகும் பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை ஒரு பிரைமரி போர்ஸா நினைத்து வாக்களித்த பெரும்பாலான வாக்காளர்களின் வாக்குகளை அவர்களால் அறுவடை செய்ய முடியாது. அது நிச்சயமாக இங்க முதல்வர் பேஸாக நிற்கக்கூடிய சீமானுக்கு தான் வரும் அப்படிங்கறத பல்வேறு தருணங்களை நம்ம சொல்லியிருக்கோம். சோ அந்த வாக்குகளை பெரும்பான்மையா தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் சீமான் அவர்கள் பல்வேறு விடயங்களை செய்யறாரு. அதை இந்த ஊடகங்களும் திமுகவோடு இணைந்து மிகப்பெரிய அளவு மக்கள் மத்தியில கொண்டு போகுது அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிரான 60% வாக்குகள்ல பெரும்பான்மையா சீமான் பக்கம் வரதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் மாறுது. சோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவருமே பெரிய அளவு அரசியல் ஞானம் உள்ளவர்கள் தான். ஆனா அவர்களை விட ஒரு படி மேல போய் ஒரு பிரில்லியண்டான அரசியல் மூவ சீமான் அவர்கள் செய்யறது அப்படிங்கிறது இந்த அரசியலை ரொம்ப உற்று ஆராயக்கூடியவர்களால் மட்டும்தான் கணிக்க முடியும். அதை சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே செய்யறாரு. சோ சீமான் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி இல்ல அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியர்களுடைய பார்வையா இருக்கு. ஆனா இங்க இருக்க ஊடகங்கள் அதை திரித்து வேற விதமான ஒரு செய்தியை பரப்ப முயன்றாலும் சீமான் அவர்கள் வேற கட்சிகளின் வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு தான் முயற்சி செய்யறாரே தவிர எந்த ஒரு கட்சியுடனும் எப்போதும் கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது தான் கல யதார்த்தமாவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.